சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணத்துல 10வது புராணமான மலையத்து வசனை அழைத்தல். சிவபெருமானும் தடாதகை தாயாரும் திருவாவியில அமர்ந்திருக்காங்க. திருவாவி அப்படிங்கிறது என்னன்னா நீர்நிலைன்னு அர்த்தம். என்ன நீர்நிலை? இங்க 7 கடலை தன்னுடைய மனைவியின் தாயாரான காஞ்சன மாலைக்காக கொண்டு வந்தார் இல்லையா, அந்த இடத்துல சிவபெருமானும் தடாதகை தாயாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது தடாதகை தாயாரை பார்த்து சிவபெருமான் சொல்கிறார், உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு முக்தி பெறணும்னு சொன்னாங்கல்ல, போய் அந்த 7 கடல் இங்கே இருக்குது, போய் புனித நீர் ஆடிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே தடாதகை தாயார் தன்னுடைய அம்மா காஞ்சன மாலையை நோக்கி, தாயே வந்து புனித நீர் ஆடுங்கள், உங்களுடைய முக்திக்காக வந்து புனித நீர் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது காஞ்சன மாலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்த சிவ யோகியர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இப்போது நான் போய் புனித நீர் ஆடணும், முக்தி நிலை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் புனித நீர் ஆடணும் அப்படின்னா அதுக்கு சில நெறிமுறைகள் வழிமுறைகள் இருக்கும், அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவபெருமான் மருமகன் தடாதகை, உலகத்தை ஆளும் தடாதகையே வந்து அவங்களுடைய மகள். இப்படியே இருந்தாலுமே அவங்க வந்து முக்தி நிலைக்கு புனித நீர் எப்படி ஆடணும் அப்படின்றத வந்து அங்கிருந்த சிவவாக்கியர்களிடம் தான் கேட்குறாங்க இல்லையா. இப்போ நம்மளும் அப்படிதான், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படி வருதுன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்க மாட்டோம், அதுக்கு ஒரு 3வது மனுஷன் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சிவபெருமான் சொல்லி முக்தி இப்படி கிடைக்கும் அப்படின்னா எந்த விதிமுறையும் இல்லை வழிமுறையும் இல்லை, அவர் சொன்னாலே போதாதா. ஆனாலும் இவங்க வந்து சிவவாக்கியர்களிடம் கேட்குறாங்க, எப்படி நான் வந்து புனித நீர் ஆடணும், அதுக்கு விதிமுறைகள் சொல்லுங்க அப்படின்னு காஞ்சனமாலை கேட்குறாங்க. கேட்ட உடனே அங்கிருந்த சிவவாக்கியர்கள், அறத்தில் சிறந்த அன்னையே, இப்போ 3 வழிகள் இருக்கு நீங்க புனித நீர் ஆடணும் அப்படின்னா. முதல் வழி என்னன்னா, உங்களுடைய கணவருடைய கரங்களை பிடித்து கொண்டு புனித நதியில் இறங்க வேண்டும். 2வது என்னன்னா, உங்களுடைய புதல்வனை கதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் புனித நீராடுதல் வேண்டும். இது 2மே இல்லைன்னா பசுங்கன்றின் வாளை பிடித்து கொண்டு நீங்கள் புனித நீராட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட காஞ்சனமாலைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா தன்னுடைய கணவனும் இறந்துட்டாரு, தனக்கு புதல்வனும் இல்லை. அப்போ நான் வந்து கடைசியாக இந்த பசுங்கன்றின் வாழை பிடிச்சிக்கிட்டு தான் நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வருத்தப்படுறாங்க. இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க தடாதகை பிராட்டியார், தன்னுடைய தாய் இதில் வந்து ஏதோ வருத்தப்படுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருத்தத்தை வந்து தடாதகை பிராட்டியார் தன்னுடைய கணவனான சொக்கநாதரிடம் சொல்கிறாங்க. சொக்கநாத பெருமான் கருணை கடல் இல்லையா, அந்த கடலில் என்ன கேட்டாலும் கிடைக்குது. ஒரு பெரிய கருணை வள்ளல் அவர் இல்லையா, அதனால அவர்கிட்ட கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, மலையத்துவஜ மன்னன் வந்து தேவர் உலகத்துல இந்திரன் இருக்காரு இல்லையா, அவருடைய அரியணைக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. யாருன்னா மலையத்துவஜன். அவரை வந்து ஒரு தெய்வீக விமானத்தை வச்சு அந்த தான் இருக்கக்கூடிய திருவாவியம், அந்த நீர்நிலை 7 கடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோடனே அதுல இருந்து மலையத்துவஜ மன்னன் இறங்கி வரும்போது சிவபெருமானை பார்த்து சொல்றாரு, ஒரு பெண் மகவினை பெற்றதான் நான் பெற்ற இன்பம் இதுவன்றோ அப்படின்னு சொல்றாரு. இதே மலையத்துவஜன் தடாதகை தாயார் கையில கிடைச்ச உடனே என்ன சொல்வாருன்னா, எனக்கு பெண் குழந்தை தான் பிறச்சிருக்கு, எனக்கு வந்து ஒரு ஆண் மகவு இல்லை, இந்த அரசை ஆள்வதற்கு ஒரு ஆண் மகவு இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவர் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொல்றாரு. கை கூப்பி சிவபெருமானை பார்த்து கும்பிடுறாரு. சிவபெருமான் உடனே சொல்றாரு, மாமனார் நீங்க வந்து என்னை பார்த்து கையெல்லாம் குமியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே மலையத்துவஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதை பார்த்த காஞ்சன மாலைக்கு ரொம்ப சந்தோஷம். இறந்து போன இல்லாமல் போன ஒரு கணவன் கண் முன்னாடி வந்திருக்காரு, தெய்வீக விமானத்திலேருந்து வந்து இறங்குறாரு அப்படின்னா அந்த மனைவியாகப்பட்டவள் எவ்வளோ சந்தோஷப்படுவாள்ல. அவ்வளோ சந்தோஷத்தில் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பெருமிதம் அவங்களுக்கு வருது. இறந்து போன தன்னுடைய கணவன் திரும்ப வராரு அப்படிங்கிறப்ப ஒரு பெருமிதம், எல்லா ஒரு குணம் இல்லையா, ஒரு பெண்ணுக்கான குணம் இல்லையா, அந்த தன்னுடைய கணவனை வந்து பெருசா யாராவது பேசிட்டா பா குளிந்துரும்ல உச்சி, அது மாதிரி அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். உடனே அவருடைய மலையத்துவஜனுடைய கரங்களை பிடித்து கொண்டு 2 பேரும் அந்த புனித நீர் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக புனித நீர் ஆடுறதுக்காக 7 கடலுக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ இறங்கும்போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அதில் மூழ்கி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு அம்மையப்பரின் ஸ்வரூபம் கிடைக்குது. திருநீலகண்டம், அவங்களுக்கு அம்மையப்பரோட ஸ்வரூபத்தில் திருநீலகண்டம் இருக்குது, 4 கரங்கள்,
அப்புறம் அவங்களுக்கு நெற்றிக்கண் இதெல்லாம் கிடைச்சி அவங்க தெய்வீக விமானம் ஒன்றில் அம்மையப்பரா காட்சி தராங்க. இதை பார்த்த பூ உலகத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, இப்படி ஒரு அரிய காட்சி நமக்கு கிடைக்குது, அதுக்கு நம்ம பெரிய பேர் பெற்றிருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒரு தெய்வீக விமானத்தில், பூ விமானத்தில் சிவலோகத்தை சென்றடைகிறாங்க. இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்த தடாதகை தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நமக்கு நம்மளுடைய கணவர் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இப்போது இதில் தடாதகையின் கணவர் சிவபெருமான் கருணை கடல் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய மனைவியின் இறந்து போன தந்தையவே மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு முக்தி நிலையை கொடுத்துருக்காரு. தன்னுடைய சிவ ரூபம் அம்மையப்பர் உருவத்தையே கொடுத்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தடாதகை தாயாருக்கு. அவங்களால சொல்ல வார்த்தைகளே இல்லை. இப்போ தடாதகை தாயாரும் சொக்கநாத பெருமானும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. போன உடனே தடாதகை தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை, கண்ணீர் தான் அதிகம் வருது. தன்னுடைய கணவனை பார்த்து ரொம்ப நன்றி, என்னுடைய தந்தையை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தீங்க, என் தாய் கேட்ட முக்தி நிலையை கொடுத்தீங்க, இந்த பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லைன்னு கவலைப்பட்டாங்க, அந்தையுமே நீங்கள் தீர்த்தீங்க. எப்படின்னா நீங்கள் தானே இப்போ மதுரையை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் எல்லா குறைகளுமே நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெரிய நன்றியை சிவபெருமானுக்கு தெரிவிச்சுக்கிறாரு. இவ்வளோ நல்ல ஒரு கூற்று. இதுக்கு எல்லாத்துக்குமே சான்று. இன்றைக்குமே மதுரை போனீங்கன்னா கோவில் இருக்கு இல்லையா, மீனாட்சி அம்மன் கோவில், அதுக்கு எதிரில் இருக்க அந்த வெள்ளை நிற நந்தி இருக்கும், பெரிய நந்தி, அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துடைய பேர் எழுகடல் தெருன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடக்கலை அப்படின்னாக்கா அந்த பேர் வந்திருக்காது இல்லை. அப்போ இது எல்லாமே உண்மை கதைகள் தான். சொல்லும்போது எனக்கும் சந்தோஷம், கேட்கும்போது உங்களுக்கும் சந்தோஷம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.